நடிகர் சூர்யா நடித்த காக்க காக்க, கஜினி போன்ற படங்களில் நடிக்க வந்த வாய்ப்புகளை தவிர்க்க முடியாத சில காரணங்களால் அஜித்குமார் நடிக்க முடியவில்லை. பாலா இயக்கத்தில் வெளியான நான் கடவுள் என்ற படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தும் அதிலிருந்து அஜித்குமார் வெளியேறினார். இதற்கு பின்னணியில் பல காரணங்கள் சொல்லப்பட்டன. நந்தா என்ற படத்தை பாலா இயக்க சூர்யா நடித்திருந்தார். இதில் சூர்யாவுக்கு முன்பு அஜித்குமார் நடிப்பதாக இருந்தது. ஆனால் நடிக்க முடியாமல் போய்விட்டது. பின்னர் நான் கடவுள் படத்துக்காக நீளமாக முடி மற்றும் தாடியை வளர்க்க அஜித்குமாரிடத்தில் பாலா கூறியுள்ளார். அஜித்தும் அப்படியே வளர்த்துள்ளார். தயாரிப்பாளர் அன்பு செழியன் மூலம் அஜித்துக்கு சம்பளமும் கொடுக்கப்பட்டது. எனினும் பாலாவுக்கும் அஜித்துக்கும் ஒத்து போகாததால் நான் கடவுள் படத்தில் இருந்து அஜித்குமார் விலகிவிட்டார். இந்த பிரச்சனை தொடர்பாக ஹோட்டல் ஒன்றுக்கு அழைத்து அஜித்குமாருக்கு கொடுத்த சம்பளத்தை திருப்பி வட்டியுடன் கேட்டுள்ளனர். ஆனால் வட்டி கொடுக்க அஜித் மறுத்ததால் பிரச்சனை ஏற்பட்டதாக தகவல் உண்டு. இந்த நிலையில் அஜித்குமாரை நான் கடவுள் படத்தில் நடிக்க வைக்க நினைத்தது ஏன் என்பது குறித்து பாலா முதல் முறையாக மனம் திறந்து பேசியுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: நாங்கள் இருவரும் இணைந்து பணியாற்ற விரும்பினோம். அஜித்குமாருக்கு நான் கடவுள் கதை பிடித்ததால் நடிக்க ஒப்புக்கொண்டார். ஆனால் திடீரென்று ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் அப்படத்தில் இருந்து அஜித்குமார் விலகிவிட்டார். பிறகு அந்த படத்தில் ஆர்யா நடித்தார். அஜித்குமாரை வைத்து படம் இயக்க ஆசைப்பட்டேன், அது நடக்காமல் போய்விட்டது என்று கூறியுள்ளார்.